Good morning, students. Today we will discuss about laws of motion. அதாவது நம்ம செகண்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்குது. அதை நம்ம ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது யூனிட் 3யில் லாஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்க விதிகள். பொருள்கள் அதாவது இயங்குவதற்கான காரணம் என்னென்ன காரணம், அதை என்னென்ன விதிகள் அந்த இயக்கத்தை சொல்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருப்போம். அடுத்து லாஜிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் லாஸ் ஆஃப் நியூட்டன். அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன, அதுக்கு ரிலேஷனான ப்ராப்ளம், அதுக்கு தொடர்புடைய கணக்குகள். அடுத்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இதுவும் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. அடுத்து ரோல் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ். அந்த பொருட்களோட இயக்கத்திற்கு அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸுக்கு உள்ள தொடர்பு என்ன, அதோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து சென்ட்ரிபெட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை. அடுத்து ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ், மைய விலக்கு விசையோட ஆரிஜின் என்ன, அதோட சோர்ஸ் என்ன, ஆரிஜின் எங்கேருந்து எப்படி உருவாகுது. ஆரிஜின்னா நமக்கு தெரியும், அதோட சோர்ஸ் அதாவது அதோட மையம்னு சொல்லுவாங்க. அப்போ அது உருவாகுக்கான எங்கிருந்து உருவாகிறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், ஒரு முன்னுரை. இயக்கத்துக்கான ஒரு மோஷன் பற்றி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஈச் அண்ட் எவரி பாடி யூனிவர்ஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் எவரி அதர் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த யூனிவர்ஸில், அதாவது பிரபஞ்சத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு பொருள்களும் அதோட இன்னொரு பொருளோட தொடர்பு இருக்குது, இயக்கத்தில் தொடர்பு இருக்குது. இந்த கூல் ஃப்ரீஸ் இன்ட்ராக்ட்ஸ் வித் த ட்ரீ. அப்போ தென்றல் என்ன ஆகுது, நமக்கு காற்று, அதாவது எனது ஒரு மரத்தோட தொடர்பு இருக்குது அதோட இயக்கத்துக்கு. இந்த ட்ரீ இன்ட்ராக்ட்ஸ் வித் த எர்த். அப்போ அந்த மரங்கள் எதோட இன்ட்ராக்ட் ஆகுது, எர்த்தோட. அடுத்து இன்ஃபேக்ட் ஆல் ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ட் வித் த நேச்சர். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அண்ட் நேச்சர், இன்ட்ராக்ஷன் வித் நேச்சர் அண்ட் தட் ஆஃப் அனிமல்ஸ்? ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹேஸ் ஒன்லி ஒன் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. ஹியூமனோட எல்லாத்துக்குமே, எல்லா உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று அதோட இயக்கத்தில் ஒன்றோடு தொடர்பு இருக்குது. ஆனால் மனிதனோட இயக்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனெனில் மனிதன் சிந்திக்கக்கூடியவன். அப்போ மனிதனோட இயக்கத்துக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி இருக்குது, ஒன் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. அது என்ன? we not only interact with the nature but also try to understand and explain natural phenomena scientifically. இப்போ மனிதன் இது எப்படி நடக்கு அப்படின்னு ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் படைத்தவன். ஸோ அதனால் நம்ம ஏன் நடக்கிறது, எவ்வாறு நடக்கிறது, எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். ஓகே, இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் the most curiosity driven scientific question asked about motion of the object. How things move, பொருட்கள் எவ்வாறு இயக்கம் அடைகின்றன. why things move, ஏன் இயக்கம் அடைகின்றன. surprising. These simple questions have paved the way for the development for early civilization to the modern technological era of the 21st century. இப்போ இந்த கொஸ்டின் பொருட்கள் எவ்வாறு இயங்குகிறது, ஏன் இயங்குகிறது, அந்த கொஸ்டின் நம்ம உருவாகும் போது அடுத்த செஞ்சுரி நம்ம மூவ் ஆகுது. அதாவது அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, சயின்ஸ் டெவலப்மெண்ட் ஆகுது. The object move because something pushes or pulls them. இப்போ ஒரு பொருள் இயங்கணும்னா ஏதோ ஒன்று தள்ளணும் அல்லனா இழுத்தா மட்டுமே ஒரு பொருளை இயக்கணும்னா. இப்போ டேபிள் இருக்குன்னு வைங்க, அப்போ டேபிளை மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த டேபிளை இழுக்கணும், இல்லைன்னா தள்ளணும். இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டுமே அந்த பொருள் இயங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ புக் இஸ் அட் ரெஸ்ட், it will not move unless force is applied on it.
அப்போ ஒரு புக்கு இருக்குன்னா இந்த புக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும் என்ன செய்யாது, மூவ் ஆகாது. அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இன் அதர்வைஸ் டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் எ ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் ஆன் இட். அப்போ என்னென்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுனா ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். About 2500 years ago, the famous philosopher Aristotle said that force causes motion. அப்போ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டிலுங்கிற ஃபிலாசபர் தத்துவ ஞானி என்ன சொன்னார்னா ஃபோர்ஸ் காசஸ் மோஷன். அப்போ இயக்கத்திற்கான காரணம் வந்து விசை தான் அப்படின்னு சொன்னார். தி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த காமன் சென்ஸ், பொதுவான கருத்தின் அடிப்படையில் அமைந்ததான ப்ராக்டிக்கலாக அவரால் சொல்ல முடியலை. பட் எனி சயின்டிஃபிக் ஆன்சர் cannot be based on the common sense. It must endorsed with the quantitative experimental proof. இப்போ சயின்ஸ் கான்செப்ட் படி பார்த்தா நம்ம சொன்னால் மட்டும் ஒரு கான்செப்ட் சொன்னால் மட்டும் அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணால் அது ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணால் மட்டுமே நம்ம சயின்ஸில் உள்ள கான்செப்ட் வந்து எல்லாராலும் அக்செப்ட் பண்ணப்படும். ஸோ அதனால் இவர் வந்து ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் பண்ணலை. ஸோ அதனால் அந்த கான்செப்ட் வந்து படிப்படியாக வந்து எல்லாராலும் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 15th செஞ்சுரியில் யார் சொல்கிறாங்கன்னா கலீலியோ வராரு. கலீலியோ என்ன சொல்கிறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு அரிஸ்டாட்டில் ஐடியா பை டூயிங் த சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஹி செட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன். அப்போ ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொருள் வந்து இயங்குவதற்கு வந்து காரணம் வந்து விசை அப்படிங்கிற கான்செப்ட் சொல்கிறாரு. அவரால் ஆனால் சொன்னாரே தவிர அவரால் ப்ராக்டிக்கலாக அவரால் ப்ரூவ் பண்ண முடியும், எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ண முடியலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 15th செஞ்சுரியில் கலீலியோ வராரு. கலீலியோ சேலஞ்ச் பண்ணுறாரு, அரிஸ்டாட்டிலோட கான்செப்டை அப்படி அப்போஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அதாவது ஃபோர்ஸ் வந்து தேவையில்லை. ஹி செட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த மோஷன். அப்போ ஒரு பொருள் வந்து இயக்கத்தை தொடர்வதற்கு விசை வந்து தேவையில்லை அப்படின்னு இங்கே கான்செப்டை கலீலியோ சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் அவர் பண்ணுறார். Galileo demonstrated his own idea using following simple experiment. When a ball rolls from the top of an inclined plane to its bottom, after reaching the ground it moves some distance and continues.